வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணி, அதாவது யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆசைப்பட்டு ஜாயின் பண்ணவங்களோட லைவ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூஸும் பார்க்கலாம். இந்த 2 months கோர்ஸில் ஜாயின் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, பர்டிகுலராக ஒருத்தவங்க ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் என்னென்னா, டெய்லரிங் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆரி ஒர்க் கற்றுக்க முடியுமா? அப்படி கிடையாது. டெய்லரிங் டீட்டெயில்டாக கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. பேசிக் நாலேஜ், ப்ளவுஸ் மார்க்கிங் தெரிஞ்சாலே போதும். அதில் பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் இந்த மார்க்கிங் எல்லாமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருவேன். ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை ஸ்டிச்சிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. டெய்லரிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு நீங்கள் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். நெக்கு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைனுக்கு எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது எல்லாமே இந்த ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் கவர் ஆகிடும். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஸ்டிச்சர்ஸ் எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட ஒர்க் அவுட்ஸு, ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். மேம் சொல்லுங்கள் மேம். உஷா மேம் திருநெல்வேலி தானே மேம்? ஈவினிங் பேட்ச் 4 to 5 வரவங்க. இவங்க நேம் உஷாதேவி, திருநெல்வேலி. இவங்க பேசிக்காக செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. பேசிக்காக த்ரெட் ஒர்க்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ஸ்டிச்சஸ் வரும். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் தான் நிறைய பேருக்கு ப்ராக்டிஸே வராது. சில்க் த்ரெட்லாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் நிறையா கொடுப்பேன். அவங்க ப்ராக்டிஸில் நிறையா பண்ண பிறகு தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டிச்சஸ் நல்லா பண்ண பிறகு தான் அடுத்தடுத்து போகிற மாதிரி இருக்கும். இதில் அவங்க பீட்ஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லீவ் ஸ்டிச்செல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில்க் த்ரெட்லாம் நல்லா அழகழகாக பண்ணுறாங்க. அப்பப்போ சின்ன சின்ன மோட்டிவ் டிசைன்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், க்ரியேட்டிவிட்டி வரும். இப்போ கடைசியாக லோடிங் ஸ்டிச் போட்டுட்ருக்காங்க. 2 weeksல இவ்வளோ ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. உஷா மேம், கிளாஸ் எப்படி மேம்? ஈஸியாக இருக்கா? எப்படி கற்றுக்க முடியுது? உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள் மேம். கிளாஸ் ஈஸியாக இருக்குது மேம். நான் இதுக்கு முன்னாடி நானாகவே ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒருத்தங்க பண்ணும்போது கைட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, ஓகே மேம். தேங்க்யூ. பண்ணும்போது நம்ம லேசினஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக பண்ணுறோம். ஓகே மேம். நம்ம தோணும். கண்டிப்பா. கிளாஸ் அதாவது எப்படி பொறுமையா போகுதா, ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா, அடுத்தடுத்து நீ அப்படி நெக்ஸ்ட் போற மாதிரி இருக்கா? எல்லாமே ஓகேவா இருக்கு மேம். ஓகே மேம். ஓகே. இல்லைன்னா ஃப்ரீ டைம் எடுத்துட்டு மெதுவா பண்ணிக்கறேன்னு சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்று கிளாஸ் எல்லாம் ஈஸியா தான் மேம். ஓகே அவ்வளவுதான் மேம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகே மேம். ஓகே மேம். சொல்லுங்க மேம், நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு சுகாரா. இவங்க கடலூர். இவங்களும் அதே மாதிரி தான் பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டாங்க. செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ்லேருந்து சில்க் த்ரெட் ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க்கில் தான் நிறைய ஸ்டிச்சஸ் பழகுனாங்க. அதில் சின்ன சின்ன மோட்டிவ் டிசைன்லாம் கொடுக்கும்போது நிறைய ஐடியாஸ் வச்சு பண்ணுவாங்க, நிறைய க்ரியேட்டிவிட்டியாகவும் பண்ணுவாங்க. ஓகே, பேசிக்லேருந்து காட்டுங்க. பேசிக் செயின் ஸ்டிச்லேருந்து காட்டுங்க மேம். இதெல்லாம் செயின் ஸ்டிச். வெரி குட் மேம், வெரி குட். சூப்பர். இதெல்லாம் பீட்ஸ் வர்க். ஓகே ஓகே. வெரி குட் மேம், சூப்பர். ஓகே, பேசிக் லெவல் கட் ஒர்க். கட் ஒர்க். இது லோடிங் ஸ்டிச். ஓகே ஓகே. பேசிக் லெவல் ஃபுல்லா இந்த கிளாத்ல முடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்து அட்வான்ஸ் லெவல். வெரி குட் மேம். பேசிக் லெவல்ல புட்டாஸ். சூப்பர் மேம், சூப்பர். இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல். ஓகே, சூப்பர் மேம். அழகா இருக்கு, ஒர்க் நீட்டா பண்ணிருக்கீங்க. ஓகே, அடுத்து அந்த 3D ஒர்க், 5D ஒர்க்லாம் காட்டுங்க மேம். சூப்பர் மேம், சூப்பர். பீகா 3D ஃப்ளவர். எல்லாமே 3D ஃப்ளவர். ஓகே மேம், சூப்பர் மேம். இது ஃபுல் பிரிண்டிங். இது கிட்டத்தட்ட ஒரு 20 போட்டுருக்கேன் நான். வெரி குட் மேம், வெரி குட். எக்ஸ்ட்ராவே போட்டுருக்கீங்க, நல்லா இருக்கு. சரி, ஓகே. ஓகே மேம், உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் காட்டுங்க. உங்க பேக் சும்மா சைடுல அந்த கிளாத்தை காட்டுங்க மேம். சூப்பர் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இது நல்லா பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ். ஓகே ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம். கிளாஸ் எப்படி மேம் இருந்துச்சு? எனக்கு ரொம்ப முக்கியமானது எதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அனுப்பிங்க பாருங்க. ஓகே ஓகே. அதுதான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. எந்த காலத்துக்கு அது நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தா அது டெலீட்டே ஆகாது. கண்டிப்பா. ஓகே, அதுதான் எனக்கு கண்டிப்பா. அதனால எனக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரி, கிளாஸுமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃபாஸ்டா போன மாதிரி தெரியல. சரி, ஓகே மேம். ஓகே. 2 months கோர்ஸ்ங்கிறது 3 months வரை நீங்க கத்துக்கலாம். நீங்க முடிக்கிற அளவுக்கு தான் மேம். உங்களுக்கு நல்லா திருப்தியா இருக்கணும். ஸ்டிச்சஸ் நல்லா கம்ப்ளீட்டா, நல்ல ஒர்க் நீட்டா இருக்கணும். அதுதான் எதிர்பார்க்கணும். எனக்கு திருப்தியா தான் இருக்கு. ஏற்கனவே நான் பேசிக் மட்டும் கத்துக்கிற இடத்துல இவ்வளோ டீட்டெயிலா சொல்லி கொடுக்குறேன். எனக்கு இது ரொம்ப புரியுற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே இருந்துச்சு. ஓகே மேம். ஓகே, ரொம்ப கஷ்டப்படல நான். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்க்கலாம். மல்லிகா, பெங்களூர். சரி, ஓகே. பெங்களூர், ஓகே. சொல்லுங்க மேம். ஓகே, பேசிக்ல இருந்து வெரி குட் மேம். கலர் கலரா பண்ணிருக்கீங்க கிளாத். ஓகே, பீட்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் த்ரெட் ஒர்க், பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ். ஓகே, சூப்பர் மேம். அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, ஓகே ஓகே. அடுத்து ஓகே, இதெல்லாம் பேசிக் லெவல் புட்டாஸ். ஓகே, கட் ஒர்க், ஃபெதர் ஸ்டிட்ச். ஓகே, எல்லாம் கலந்து போட்டிருக்கீங்க. சூப்பர் மேம், எல்லா கிளாத்லயும் போட்டிருக்கீங்க. சரி, ஓகே ஓகே. ஓகே மேம், சூப்பர் மேம். டிசைன் அழகா இருக்கு, அந்த டிசைன். ஓகே, பீகாக் அழகா இருக்கு. ஓகே மேம். காயின் ஒர்க், லக்ஷ்மி ஒர்க். ஓகே ஓகே ஓகே, வெரி குட் மேம். அட்வான்ஸ் லெவல். ஓகே ஓகே. ஓகே, உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்போ லாஸ்டா எது வரமா போட்டிருக்கீங்க? கடைசியா ஸ்டிட்ச். ஓகே, ஆமா, இது வரை போட்டிருக்கீங்க. சரி, ஓகே ஓகே மேம். கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக லேர்ன் பண்ண முடியுதா? சொல்லுங்கள் மேம். சரி, ஓகே. உங்கள் வீடியோ ஆன் பண்ணியே சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, ஆரி ஒர்க் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்னை தெரசா, கரூர். அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாம். சரி, ஓகே. சும்மா அப்படியே விரிச்சு மட்டும் காட்டுங்க. ஓகே. ஓகே, இப்போதான் நீங்கள் வந்து இந்த பேசிக்லாம் கற்றுக்கிட்டு. ஓகே ஓகே ஓகே, த்ரெட் ஒர்க்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். சூப்பர் மேம். ஓகே, அடுத்து. ஓகே ஓகே, சரி. அடுத்து நெக்ஸ்ட். சூப்பர். ஓகே ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். ஓகே ஓகே, இது வரை போட்டிருக்கீங்க. அந்த பீகாக்க நல்லா காட்டுங்க மேம். சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகே, டிசைன் பண்ணிருக்கீங்க. சூப்பர் மேம், சூப்பர். ஓகே, இப்போ இதுவரை நீங்க லாஸ்டா இப்போ சக்கரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஒரு எப்படி இருக்கும்ன்றதுனால நான் ஜாயின் பண்ணேன். ஆனா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாஸ் கத்துக்க முடிஞ்சுச்சு ஈஸியா. எனக்கு நீடில் வந்து அந்த செயின் ஸ்டிட்ச் வந்து ஒரு பக்கம் இப்படியே தான் போட்டுவாங்க. யூடியூப் பார்த்துட்டு போது சரி, ஓகே, திருப்பிக்குவேன். ஸ்டிட்ச் எல்லாம் வரும்போது திருப்பிக்குவேன். சரி, ஓகே. இப்போ வந்து திருப்புறது இல்ல. எப்படி வச்சு ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியும் அதுல வந்து எனக்கு திருப்பாமே அப்படியே நேரா இந்த சைடும் செயின் ஸ்டிட்ச் போட முடியுது. ஆப்போசிட் சைடு எப்படி இருந்தாலும் போடுறதுக்கு ஈஸியா இருக்குதுங்க. சூப்பர் மேம், சூப்பர். எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் நல்லா சொல்லி தரீங்க. ஓகே மேம், ஓகே மேம். சொல்லி தரீங்க. ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம். சரி, ஓகே மேம், ஓகே மேம். ஓகே மேம், சரி, ஓகே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட் சரண்யா மேம், தென்காசி. அவங்களோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஓகே, வரிசையாக கிளாத் நீங்கள் போட்டதுலேருந்து சூப்பர் மேம். ஓகே, டிசைன் காட்டுங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு. அப்படியே வீடியோ அப்படியே காட்டுங்க மேம். ஓகே, சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு. இப்போ கடைசி என்ன மேம் போட்டிருக்கீங்க? ஓகே, சில்க் த்ரெட்டு சூப்பராக போட்டிருக்கீங்க. சில்க் த்ரெட்டு பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கு மேம். சில்க் த்ரெட்டை அழகாக பண்ணுறீங்க. சரி, ஓகே. உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இனி இருக்குது, நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. சூப்பராக பிக்கப் பண்ணிடுவீங்க மேம். சொல்லுங்கள், உங்களோட இப்போ போட்ட வரை உங்களுக்கு எப்படி இருக்குது? நிறைய கிளாஸ் வந்து எனக்கு ஆரி ஒர்க் படிக்கணும் ரொம்ப ஆசைங்க. ஓகே, நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நிறைய கிளாஸ் ஒரு 2 கிளாஸ் சேர்ந்துருந்தேன். ஆனா அவங்க வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து செயின்ஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது. ஓகே,
ஆனா இது வந்து நீங்க என்னாலும் தெளிவா சொல்லி தரீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி டவுட் கேட்டா கூட மறுபடியும் சொல்லி தரீங்க. உடனே ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாடல போட்டுட்டு உடனே போட்டோ அனுப்பி போட்டாலும் மேம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா கூட உடனே நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சரி, ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். இன்னும் நல்லா பழகலாம். இன்னும் இருக்குது மேம், ஸ்ட்ரிக்சர்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. நல்லா கற்றுக்கோங்க. சூப்பராக நீங்கள் ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிடுங்க. ஓகே மேம், ஓகே மேம். வேறு எதுவும் சொல்லணுமா மேம்? கண்டிப்பாக எப்படி பிக்கப் பண்ணுறது பொறுத்து தான் ஆரி ஒர்க் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்டிச் பொறுமையாக போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். ஸ்பீடு மட்டும் எதிர்பார்க்காதீங்க, அழகாக போட்டுருவீங்க மேம். ஓகே மேம், நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இது வந்து இந்த ஆரி ஒர்க் கத்துப்பேன்ட்டு நான் நினைக்கல. ஓகே மேம். இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்ததால அதை ஜாயின் பண்ணிட்டு நீங்க கொடுக்குற டுடோரியல் டெய்லி கிளாஸ் லேர்ன் பண்றது, டெய்லி நீங்க வாட்ச் பண்றது, அப்புறமா அதுக்கு இப்படி கைட் பண்றீங்க, இப்படி பண்ணணும் அப்படின்னு கைட் பண்றீங்க. ஓகே மேம், ஓகே பண்றீங்க. ஓகே மேம். நாங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இது பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, நல்லா பண்றீங்க. சரியா பண்ணலன்றது எங்களுக்கே தெரியுது. சூப்பரா பண்றீங்க. என்கரேஜ் பண்ணி இல்ல நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்றீங்க. நல்லா பண்ணி சொல்லி கொடுக்குறீங்க, பொறுமையா சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நான் ஜஸ்ட் போடுவேன்ன்றது நான் எதிரே பார்க்கல. ஆனா பெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா பெஸ்ட் பண்ணுவேன். சூப்பர். ஏஜ்க்கே இவ்வளவு பண்ணும்போது யங்கர்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. சூப்பரா பண்றாங்க. கண்டிப்பா மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நீங்கள் ஒர்க்கு உங்களோட ஒர்க்கு நல்ல சூப்பராக இருக்குது மேம். நல்லா சில்க் த்ரெட்லேயும் சரி, மற்றபடி ஒர்க்கு எல்லாமே நல்ல அழகாக போடுறீங்க, நல்லா பிக்கப் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க மேம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிசா மேம், திண்டுக்கல். அவங்களோட ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்க்கலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்கலாம். சூப்பராக தெரியுது மேம். ஓகே, பேசிக் லெவல். அடுத்து நெக்ஸ்ட்டு த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்க. ஓகே, அடுத்து டிசைன் பண்ணியிருக்கீங்க, பீட்ஸ் ஒர்க்கு. ஓகே, லோடிங் ஸ்டிச்சு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க மேம். பீகாக் டிசைன் காட்டுங்க, சூப்பராக இருக்குது. டிசைன் அழகாக பண்ணியிருக்கீங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கடைசி எது வரை முடிச்சிருக்கீங்க? வெரி குட் மேம், சூப்பர் மேம், சூப்பர். லாஸ்ட்டாக எது வரமா போட்டிருக்கீங்க கடைசியாக? இப்போ என்ன போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சூப்பர் மேம், எல்லாமே அழகாக இருக்குது, நீட்டாக பண்ணியிருக்கீங்க. மேலே ஸ்டோன் ஒர்க் காட்டுங்க. ஓகே, இப்போ கடைசியாக போட்ட வர காட்டுங்க மேம். லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்கீங்க? சரி, ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேம். ஒர்க்கு நல்லா இருக்கு. உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மேம். ஓகே, சரி, ஓகே மேம். ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஓகே மேம், ஓகே மேம். ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. சரி, ஓகே மேம், ஓகே மேம். ஆமாம், லைவ் கிளாஸ்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஆமாம், ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சௌமியா, சேலம். அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாம். ஓகே, அப்படி வீடியோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. அந்த நீங்கள் போட்டிருக்க யானை டிசைன் அதெல்லாம் காட்டுங்க. வெரி குட். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரேமில் காட்டுங்க. வெரி குட் மேம், நல்லாயிருக்கு. ஸ்டிச்சு எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, மேலே இப்போ போட்ட வர காட்டுங்க. இப்போ சொல்லுங்கள் மேம், உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேம், எப்படி மேம் இருக்குது கிளாஸ்? ஈஸியாக புரியுதா? எஸ் மேம், ரொம்ப மேம். நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் அனுப்பிச்சனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு திரும்ப டவுட்னா நாங்க எடுத்து பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நீங்க சொல்லி தரது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு.
தப்பா போட்டாலும் நீங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு மேம். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். எப்படி மேம் ஸ்டிச்சஸ் அந்த டிசைன்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருதா? எஸ் மேம், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே கொஞ்சம் கிளியரா புரியுதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு டிசைன்லாம். ஓகே ஓகே. ம். எல்லாமே நீங்க டைம் தரதுனால எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு போடவும் கொஞ்சம் நிறைய டைம் இருக்கனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம், நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா சென்னை. அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாம். வரிசையாக காட்டுங்க. ஸ்டார்டிங்லேருந்து செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பீட்ஸ் ஒர்க்கு த்ரெட் ஒர்க்லாம் முடித்த பிறகு பீட்ஸ் ஒர்க்கு. வெரி குட் மேம். ஸ்லோவாகவே அப்படியே வீடியோ அப்படியே நகட்டி நாட்டி காட்டுங்க. வெரி குட் மேம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை. சூப்பர். பட்டர்ஃப்ளை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. கொஞ்சம் க்ளோஸாக காட்டுங்க. ஓகே மேம். அப்படியே கொஞ்சம் அப்படியே வீடியோ நகட்டி நகட்டி கொண்டு வாங்க. சூப்பர் மேம். ஒர்க்கு நல்லாயிருக்கு. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு லோடிங் ஸ்டிச்சு. ஓகே மேம். கட் ஒர்க்கு. ஓகே மேம். அந்த மிரர் ஒர்க்கு. வெரி குட் மேம். லக்ஷ்மி காயின் ஒர்க்கு. ஓகே. ஸ்ட்ரிங் ஸ்டிச்சு. ஓகே. பானி ஸ்டிச்சு. சூப்பர் மேம். ஒர்க்கு எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே. பட்டர்ஃப்ளை. ஓகே மேம், ஓகே மேம். சோட்டி ஸ்டிச். சூப்பர் மேம். ஓகே ஓகே. எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க மேம். ஓகே சூப்பர். லோடிங். சூப்பர் மேம். ஓகே. அந்த டிசைன் காட்டுங்க. ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டிருக்கீங்களா, அதை காட்டுங்க. நல்லா கொஞ்சம் நல்லா விரித்து காட்டுங்க. சூப்பர் மேம். ஓகே மேம், ஓகே மேம். ட்ரிபிள் கலர் காட்டுங்க. ட்ரிபிள் கலர், டபுள் கலர், பீகாக். சூப்பர் மேம், சூப்பர். ஓகே. இப்போ ஃப்ரேமுக்கு மேலே காட்டுங்க. லீவ் ஸ்டிச் அழகாக இருக்குது. ஓகே. அடுத்து புட்டாஸ். சிம்பிள் புட்டாஸ். சூப்பர் மேம். இப்போ கடைசியாக நீங்கள் ஃப்ரெஞ்சு நாட்டில் போட்டிங்களா, அதுவும் காட்டுங்க. பீகாக். சூப்பர் மேம். வெரி குட் மேம். நல்லா இருக்கு. ஃபுல்லாக காட்டுங்க. பீகாக்கு பாதி வர தான் தெரியுது. நல்லா ஃபுல்லாக இது பண்ணுங்க. எஸ் மேம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு ஓகே. லேசி டேசி. ஓகே. அப்படியே வரிசையாக வாங்க. லவங்கம் ஸ்டிச்சு. ஓகே. ஃப்ரெஞ்சு நாட்டு. ஓகே மேம், ஓகே மேம். ரிங் நாட்டு. ஓகே. இதுவரை தான் முடிச்சிருக்கீங்க. சரி. ஓகே மேம், ஓகே மேம். சொல்லுங்கள் மேம். கிளாஸ் எப்படி இருக்குது? ஈஸியாக புரியுதா? உங்களுக்கு எப்படி இருக்குது? ஈஸியாக கற்றுக்க முடியுதா? எந்த ஒரு டவுட்டுனாலும் கிளியர் பண்ணுறேனா, இல்லை ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? உங்களுக்கு எப்படி ஸ்டிச்சஸ் எப்படி ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கா? உங்களோட ஃபீட்பேக் நிறைய குறைகள் எதுனாலும் சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஈஸியா கத்து தர மாதிரி இருக்கு. ஓகே மேம், ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அப்புறம் எனக்கு வந்து த்ரெட்ல எல்லாம் ஒர்க்கே பண்ண தெரியாது. த்ரெட் ஒர்க்லாம் எவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமோ அது ஈஸியா பண்ற மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தது எனக்கு அப்படி புரிஞ்சுது. அதனாலதான் நான் பண்றேன். இதெல்லாம் ஈஸியா ஸ்டிச் பண்றேன். ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம். எனக்கு வந்து வெறும் செயின் ஸ்டிச் தான் மேம் போட தெரியும். ஓகே. ஆனா இவ்வளவு ஸ்டிச் உங்களோட வீடியோ பார்த்தா நான் கத்துக்கிட்டேன். ஓகே மேம். சூப்பர் மேம், சூப்பர். லைவ் கிளாஸ்லயும் நீங்க நாங்க கேட்கறத சொல்லி தரீங்க. ஓகே. தேங்க்யூ. எனக்கு புரியலனா அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி. ஓகே மேம், ஓகே மேம். ஓகே. உங்களோட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். ஓகே மேம். அத வச்சு நான் திரும்ப போய் பார்த்து கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தது. சரி. ஓகே மேம், ஓகே. ஆரி ஒர்க்கே தெரியாம இருந்தது எனக்கு. ஓகே. இப்ப எல்லாமே பண்ணலாம் கான்ஃபிடென்ட்டா எனக்கு வந்துருச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம். நல்லா பண்ணுங்க. கிளாஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுக்கணும்.
அதுதான் என்னோட தாட்டு. ஆமா. ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து என்னன்னா ஒரு என்ன மேம் சொல்லுங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே மேம். ஓகே. எனக்கு போறதுக்கு ஈஸியா. கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் வேணும். ஈஸியா இருந்தா தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண முடியும். ஓகே. ஓகே மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பரிமளா, புதுக்கோட்டை. அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு மேம். லீவ் ஸ்டிச் தான் அழகாக இருக்குது. கலர் கலராக கொடுத்துருக்கீங்க. பட்டர்ஃப்ளை நல்லா இருக்கு. அந்த எஸ் நல்லா காட்டுங்க மேம். கொஞ்சம் கீழே கை வச்சு நல்லா காட்டுங்க. வெரி குட் மேம். சூப்பர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு. சூப்பர் மேம், சூப்பர். அடுத்து மேலே ஃப்ரேமுக்கு மேலே வாங்க. இவ்வளோ தான் போட்டிருக்கீங்களா? இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சரி. ஓகே. ஓகே, அது பீகாக் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. ஓகே, கடைசியாக போட்ட வர காட்டுங்க மேம். கடைசியாக இப்போ என்ன ஸ்டிச்சு போடுறீங்க? சோட்டி ஸ்டிச்சு. சரி, ஓகே. ஓகே மேம். ஓகே மேம், சொல்லுங்கள் மேம். கிளாஸ் எப்படி மேம் இருக்குது? ஈஸியாக புரியுதா? ஈஸியாக லேர்ன் பண்ண முடியுதா? கிளாஸ் நல்லா இருக்கு மேம். நான் ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருந்தேன் மேம். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி சில விஷயங்கள், அதாவது நம்மள ஹேண்டில் பண்றவங்களை பொறுத்துதான் இருக்கு நம்ம கத்துக்கிறது. கண்டிப்பா. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்துமே பேசுறது ஒரு மோட்டிவேட்டடா இருந்தது. அதனாலயே கண்டிப்பா நம்மளும் கத்துக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கத்துக்கிட்டு நிறைய போராட்டங்கள். 1 வருஷமா நான் அது விட்டுட்டேன். ஆனா திரும்ப நான் உங்களோட வீடியோ பார்த்து கத்துக்கணும் அப்படின்றது திரும்ப உங்க வீடியோவும் உங்களோட பேசுற திறமை, நீங்க எப்படி ஒரு என்ன சொல்றது, ஒருத்தங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணி இவங்களை கண்டிப்பா நம்மளால மோட்டிவேட் பண்ணி பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம எப்படி என்கரேஜ் பண்ணி கொண்டு போவோம், அந்த மாதிரி ஒரு பெரியவங்களையும் ஈஸியா நம்ம கேதர் பண்ணி கொண்டு போக முடியுங்கிற ஒரு திறமை ஸ்கில் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா ஈஸியா கத்துக்கலாம். வீடியோஸ் மூலம் கத்துக்கிறது எவ்வளவோ யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு. ஆனா அத சொல்லி கொடுக்கிற விதம் இருக்குல்ல, அது டீச்சிங் மெத்தட் உங்ககிட்ட நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா கத்துக்கலாம் ஈஸியா குயிக்கா. சரி, ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் அவுட்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிவ்யூஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களோடது பார்த்தோம். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் நல்லா வந்த பிறகு தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி இருக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆரி ஒர்க் முடிச்சிடலாம். இதில் உங்களுக்கு 2 பேட்ச் இருக்குது மேம். ஈவினிங் வந்து 4 to 5, அதுக்கப்புறம் நைட் பேட்ச் 8:30 to 9:30. இந்த 2 பேட்சோட ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் அவுட்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. கிட்டத்தட்ட ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பேட்ச் வந்து நான் உங்களுக்கு முடிச்சிருக்கேன் மேம். அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் அவுட்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் அவுட் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் டோட்டலாக 200 ஸ்டிச்சஸ் கிட்ட கவர் ஆகிடும். இந்த 200 ஸ்டிச்சஸ் நீங்கள் கற்றுக்கிட்டாலே ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிருவீங்க. அதிலே உங்களுக்கு 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு, டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஜர்தோசியில் நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த 2 months கோர்ஸில் நீங்கள் கற்றுக்காத ஸ்டிச்சஸ் நிறைய கற்றுக்குவீங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் நீடில் ஹேண்டில் பண்ணுற மெத்தடில் இருந்து த்ரெட் ஒர்க் ப்ராக்டிஸ், பீட்ஸ் ப்ராக்டிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஈஸியான முறையில், சுலபமான முறையில் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச் உங்களுக்கு வரல அப்படின்னா அதில் நான் உங்களுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் கொடுக்க இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருவீங்க. அப்போ அடுத்தடுத்து போட உங்களுக்கு ஸ்பீடு ஒர்க் வந்துடும். இதை கற்றுக்கிட்டாலே நீங்கள் ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிருவீங்க. இதில் உங்களுக்கு 3 ப்ளவுஸ் கிட்ட கவர் ஆகும் மேம். இதில் நீங்களே டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதில் எப்படி ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆரி ஒர்க் முடிக்கிற வரைக்கும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும். நீங்களும் ஒரு பவுட்டிக் ரேஞ்சில் போகிற அளவுக்கு நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ஆகலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம்.